மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள கீழக்கரை கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்கிட கேட்கலாம். வணக்கம் லதா, இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட கீழக்கரை கிராமத்தில் பார்த்தோம் என்றால் மலையடிவாரத்திற்கு அருகே இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியில் இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏர்தழுவுதல் அரங்கமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்து இன்னும் சற்று நேரத்தில் ரிப்பன் வெட்டி இந்த கட்டிடத்தை திறந்து வைக்க இருக்கிறார். தொடர்ந்து இங்கே ஜல்லிக்கட்டு போட்டியையும் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது தயார் நிலையில் இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிரந்தரமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாடிவாசல் அருகே காளைகள் சீறி பாய்ந்து அந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற இருக்கிறது. இன்று நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பார்த்தோம் என்றால் 500 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 10 மணி அளவில் தொடங்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்று மாலை 3 மணி வரை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது தயார் நிலையில் இருக்கிறது. 5000த்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். பார்வையாளர்கள் வருகை தந்து அவர்களினுடைய இருக்கைகளில் அமர்ந்து வருகிறார்கள். இந்த புதிதாக கட்டப்பட்ட இந்த மைதானத்தில் 5000 பார்வையாளர்கள் ஒரே நேரத்தில் அமர்ந்து பார்க்கும் வகையில் இந்த அரங்கமானது அமைக்கப்பட்டு தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் போட்டியானது தொடங்கி இருக்கிறது. மேலும் கூடுதலாக இங்கே வரக்கூடிய மக்களும் எளிதாக அந்த பார்க்கக்கூடிய வகையில் வெளியே, அதாவது இந்த அரங்கிற்கு வெளியே LED திரை மூலம் அமைக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளை நேரடியாக பார்க்கும் வகையிலும் ஏற்பாடானது செய்யப்பட்டு இருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் பாதுகாப்பு கருதி 2000த்திற்கும் மேற்பட்ட காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.